அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தாவேகாவோட எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாம அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. சில பேர் சர்டிபிகேட் எடுத்துட்டு வரல, வெற்றி பெற்ற சான்றிதழ. அதனால அது கொஞ்சம் டிலே ஆச்சு. அதே மாதிரி அதிமுக உடைய போதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, அதுக்கான பாசிபிலிட்டி தான் தெரியுது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சி எப்படி இருந்தது, இப்போ அந்த கட்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு பெரிய டவுன்ஃபால். ஏன்னா நம்ம சர்வே பண்ணும்போதெல்லாம் நான் அந்த விஷயத்த ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தேன். அதிமுக ஒரு கடுமையான பின்னடைவை இந்த தேர்தலில் சந்திக்கும் அப்படின்னு. அப்ப யாருமே அதை நம்பல. பிகாஸ் அது பெரிய கட்சி, 75 எம்எல்ஏக்களை கூட்டணியோட வச்சிருக்கு, எப்படி அந்த கட்சி 3வது போகும் அண்ட் ஓட் பேஸ் எப்படி குறையும் அப்படின்லாம் கேட்டாங்க. பட் ஆனா இன்னைக்கு அது நடந்துருச்சு. ஸோ அந்த கட்சியினுடைய 2/3 எம்எல்ஏஸ் இபிஎஸ்க்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தே நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேடர் பேஸ் தான். ஆனா தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு நிறைய உட்கட்சி பூசல்கள் அந்த கட்சியில தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அது எல்லாமே இப்ப அந்த கட்சியினுடைய ஓட் பேஸையே பாதிச்சிருச்சு. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 101 இடங்கள் வரைக்கும் அதிமுக கூட்டணி 3வது இடம் போயிருக்கு இந்த தேர்தலில். அது நான் சொன்னதுதான், 130 வரைக்கும் போகும்னு சொன்னேன். ஆனா 101 வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி டெபாசிட்டும் பல இடங்கள்ல இழந்திருக்காங்க. ரொம்ப மோசமான டிஃபீட் தான். ஸோ அந்த விஷயத்த சொல்லும் போது இப்ப 101 இடங்கள் அதிமுக டெபாசிட் இழக்குதுன்றது உங்களுக்கு ஒரு வார்த்தையா இருக்கலாம். ஆனா அதிமுக கேடர்ஸ்க்கு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டையே அதிக முறை ஆட்சி செஞ்ச கட்சி. நீங்க தமிழ்நாடு ஹிஸ்டரியை எடுத்து பாருங்களேன். திராவிட கட்சிகள்ல அதிகமா ஆட்சி புரிஞ்ச கட்சி அதிமுக தான். அதுக்கு காரணம் எம்ஜிஆர் அப்படின்ற அந்த ஃபேஸ் வேல்யூ தான். இப்ப வரைக்கும் அதிமுகவுக்கு விழற அந்த ஓட்டுல ஒரு பெரும் பகுதி எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய காம்பினேஷன் தான். அவங்களுடைய லாயல்ட்டி தான் ஓட்டா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்கள விரும்பின அந்த தொண்டர் பேஸ் தான் இன்னமும் எம்ஜிஆருடைய கட்சி, இன்னும் ஜெயலலிதா அம்மாவோட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா இன்னைக்கு 47 இடங்களை பெற்று அந்த கட்சி 3வது இடம் போயிருக்கு. சில பேர் கேட்கலாம், 1996லயும் அந்த கட்சி கடுமையான தோல்வியை சந்திச்சது, 4 இடங்களை தானே வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா அப்போ வெற்றி பெற்றப்ப கூட 4 இடம் தான் ஜெயிச்சாங்க. இருந்தாலும் 2வது பெரிய கட்சி அவங்க தான். ஓட் பேஸ்ல அவங்க தான் 2வது வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு, 21% வாக்குகளை மட்டும்தான் அதிமுக பெற்றிருக்கு. பல இடங்கள்ல அவங்க 3வது போயிட்டாங்க. சிட்டியில டெபாசிட்டே வாங்கல அவங்க எங்கேயுமே. அது எவ்வளவு பெரிய ஷாக். ஸோ அதனால அந்த கட்சியினுடைய பேஸ் மட்டும் இல்ல, அந்த அஸ்திவாரமே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். கட்சியினுடைய பல தலைவர்கள் தங்களினுடைய எதிர்காலத்தை பார்த்துட்டு அடுத்தடுத்த கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி இதுதான் ஜனதா பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் நடந்தது. எம்ஜிஆர் வந்தப்போ 2வது இடத்துல இருந்த காங்கிரஸ் 3வது போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே ஓட்சார்லாம் குறைஞ்சு போய் ஒரு சிறிய கட்சி ஆயிடுச்சு. அதே மாதிரியான ஒரு நிலைமையை தான் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க போது. 2வது இடத்துல இருந்த அதிமுக விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 3வது போயிடுச்சு. இப்போ அந்த கட்சியில இருந்து பல பேர் விலகி அது இன்னொரு காங்கிரஸ் கட்சியா மாறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா பிஜேபி அந்த கட்சியை கபலீகரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போதைக்கு அதிமுகவுக்கு பாலிடிக்ஸே கிடையாது. ஏன்னா எதிர்கட்சி வரிசையில திமுக வந்துட்டு ஆளுங்கட்சி தாவேகாவா இருக்கு. ஸோ செக்யூலர் வெர்சஸ் நான் செக்யூலர் அப்படின்னு ஓட் பேஸ் பெரிய போகுது. அந்த இடத்துல அதிமுகவுக்கு எந்த விதமான செல்வாக்கும் இருக்க போறது கிடையாது. இன்னொன்னு, திமுகவை வலிமையா எதிர்க்கிற கட்சி அதிமுக அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துலதான் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க இந்த தேர்தலில். இப்போ அந்த கட்சி 3வது போனதுக்கு அப்புறம் அந்த கான்பிடன்ஸ் அவங்க இழந்துருவாங்க. ஸோ ஓட் பேஸ் இன்னுமே ஃபர்தரா ரெடியூஸ் ஆகும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதுக்கப்புறம் வரும். அதுக்கு முன்னாடி ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும். ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, தாவேகாவுக்கு அது ரொம்ப பாசிட்டிவான தேர்தலா இருக்க போறது கிடையாது. ஏன்னா ரூரல்ல தாவேகா இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆகும். 2nd பிளேஸ்ல தான் இருக்கு ரூரல்ல. 1st பிளேஸுக்கு வரணும்னா கடினமான உழைப்பு தேவை. திமுக ரூரல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு, அதிமுக ரொம்ப கீழே இருக்கு. அதனால ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் அதிமுகனால பெரிய பர்ஃபார்மன்ஸை தர முடியாது. பொதுவா ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு, ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 2021 இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதிகள்லையுமே அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ஆனா அதுக்கப்புறம் வந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ஸ்வீப் பண்ணிச்சு. மேயரே திமுகல இருந்து தான் வந்தாங்க. அதே மாதிரி பேட்டர்ன் தான் வரும். தாவேகா ஆளுங்கட்சி அப்படின்ற அடிப்படையில மேபி வாக்குகள் விழலாம். ஆனா தாவேகாவுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்காது, ரூரல்ல இருக்காது. அப்போ ஆளுங்கட்சிக்கு அப்படி ஒரு செட்பேக் வரும்போது ஏற்கனவே 3வது போன கட்சிக்கு இன்னும் கடுமையான பின்னடைவு தான் வரும். அது மட்டும் இல்லாம இப்ப அதிமுகல அந்த பூசலை கிளப்புற, உட்கட்சி பூசலை கிளப்புற அந்த முக்கியமான ஆளே அந்த பகுதியை சேர்ந்தவராக தான் இருக்காரு. அவர் மட்டும்தான் கோயம்புத்தூர்ல வெற்றி பெற்றார். அதுவும் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடமும் தாவேகா வெற்றி பெற வேண்டிய இடம் தான். பட் அது இந்த ரூரல்ல வரும்போது கொஞ்சம் ஓட்டு ஸ்பிளிட் ஆகி திமுகனால அதிமுக ஜெயிச்சிருச்சு. ஸோ இப்படிதான் அது இருக்கு. அதனால இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ வரப்போற சிவிக் போல்ஸை சொல்றேன். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா 2ஆ பிரியும், செக்யூலர் வெர்சஸ் நான் செக்யூலர். செக்யூலர் அலையன்ஸ் காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆகும்.
இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திமுக அவங்க தனியா ஒரு யூபிஏ மாதிரி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தேர்ட் ஃப்ரண்ட் மாதிரி. இதுக்கு நடுவில் பாஜக இருக்கு, அதுக்கப்புறம் தான் அதிமுக இருக்கு. ஸோ பாஜகவுக்கு அடுத்த இடத்துல 4வது இடத்துல போவதற்கான வாய்ப்பு தான் அதிமுகவுக்கு இப்போதைக்கு இருக்கு. இது வந்து பிஆர்எஸ் கூட கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். தெலுங்கானால ஒரு காலத்துல ஆளுங்கட்சி, அதுக்கப்புறமும் ஜெயிச்சாங்க, அதுக்கடுத்து தோத்தாங்க, அதுக்கடுத்து வந்த சிவிக் போல்ஸ்லையும் தோத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடம் போச்சு அந்த கட்சி, பாஜகவுக்கு கீழே போச்சு. ஏன்னா செக்குலர் ஓட்டர்ஸ் காங்கிரஸ் கிட்ட கன்சால்டேட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ரைட் விங் ஓட்டர்ஸ், அந்த இந்துத்துவம் தேசியம் இந்த ஓட்டர்ஸ் வந்து பிஜேபி கூட கன்சால்டேட் ஆயிட்டாங்க. அப்போ இஷ்யூவே இல்லைன்னும் போது 3வது போயிடுச்சு அந்த கட்சி. அதே நிலைமைதான் இப்ப அதிமுக. இங்க கூட 3வது பிளேயரா பாஜக நிக்குது, தேசிய வாக்குகளை கவர் பண்ண, இந்துத்துவ வாக்குகளை கவர் பண்ண. ஆனா அதிமுகவுக்கு எதுவுமே கிடையாது. அதனால 4th பிளேஸ் போய் கட்சி வந்து டெமாலிஷ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு அசம்ஷன் அடிப்படையெல்லாம் சொல்லல, பட் இப்ப இருக்கிற ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அண்ட் அந்த கட்சியில வந்து அந்த விசுவாசம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து ஜெயலலிதா அம்மா பீரியட் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இடையில ஜானகி அம்மா அவங்க இருந்தாங்களா, அந்த பீரியட்லயும் இந்த விசுவாசிகள் அப்படின்னாலே அதிமுக அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வேர்டே டோட்டலா மாறி போயிடுச்சு. துரோகத்தை வீழ்த்தி வந்த கட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த கட்சி ஒரு துரோகத்தாலே அழிய போதோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்குலாம் வருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. பதவியேற்றப்போ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. ஆனா அதுக்கப்புறம் அவரே போயிட்டு சிஎம் மீட் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சரி, ஓகே, அது ஒரு அரசியல் நாகரிகமா நம்ம கருதலாம். ஆனா வந்து மீட் பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது திமுக எதிர்ப்பு அரசியல்னும் போது ஓட்டர்ஸும் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்ற அடிப்படையில அதை வச்சுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் நான் அதுல கருத்து சொல்ல விரும்பல. ஆனா அவங்க பார்த்து சால்வை அணிவிச்சாங்க, அது எல்லாமே ஃபைன் தான். ஒரு அரசியல் நாகரிகமா அது போயிடுச்சுன்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்த்து வணக்கம் வச்சாரு. ஆனா வந்து விஜய் அவர்கள் திரும்பி வணக்கம் வைக்கல அப்படின்னு ஒரு பொய்யான ஃபேக்கான நெரேட்டிவ் வந்து எல்லா கட்சிகளும், குறிப்பா வந்து திமுக காரங்க இப்படி அதிமுகவுக்கு வந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவங்க தான் அதை பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருந்த அம்மையார் ஜெயலலிதாவோட போட்டோ இருக்கும், அவங்கள பார்த்து தான் இப்படி வணக்கம் வச்சாரு. அது வந்து கேமரால பார்க்கும்போது விஜய் அவர்களை பார்த்து வணக்கம் வச்ச மாதிரி இருந்தது. அவர் வந்து நார்மலா ஒரு தொண்டர் வணக்கம் வச்சாலே வணக்கம் வச்சுட்டு போற ஆள், அவர் எப்படி வைக்காம இருப்பாரு? அதனால விஜய் அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி வணக்கம் வைக்கல, அவர் மேல இந்த போட்டோவை பார்த்து தான் வணக்கம் வச்சாரு. விஜய் அவர்களை பார்த்து வணக்கம் வச்ச ஓபிஎஸ்க்கு அவர் திரும்ப வணக்கம் வச்சாரு இல்லையா? அதனால அது வந்து ஒரு ஒரு ஆணவம் அது இதுன்னு பேசுறாங்க. கொஞ்சம் கூட ஆணவம் அகந்தையெல்லாம் இல்லாதனாலுங்க அவரு. இவங்க பிரேமலதா அம்மையார் வந்தாங்கல்ல, வந்து பதவி ஏற்றாங்க. பதவி ஏற்றுட்டு அவங்க வாழ்த்து சொல்ல வரதுக்குள்ளே ஏந்து நின்றுட்டாரு. ஒரு சிஎம்ன்ற அடிப்படையில நான் பார்த்தது இல்லை, ரொம்ப கெத்தா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவர் வந்து ஒரு விஷயத்துக்கும் அவங்க எம்எல்ஏஸா இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து பார்த்து எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லி தான் அனுப்புறாரு. ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டடா அவர் இருக்காரு. ரொம்ப தன்மையோட பணிவா அவர் நடந்துக்கிறாரு. இவங்க வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல ஒரு சிஎம்மா உட்காந்துருவாருன்றதுனால ஒரு ஃபேக்கான விஷயத்த வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வன்மத்தோட காழ்ப்புணர்ச்சியோட இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இபிஎஸ் தான். ஏன்னா வந்து தாவேகா ஜெயிச்சப்போ வெற்றி பெற்ற கட்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னாரு. ஏன் எந்த கட்சி வெற்றி பெற்றதுன்னு தெரியாதா? 108 இடங்கள்ல வெற்றி பெறாங்க அப்படின்னா மக்கள் ஆதரவோடு தானே ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஸ்டார் ஒருத்தர், அவர் தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நம்பர் 1 ஸ்டாருன்னு அவரே வந்து ப்ரோக்ளைம் பண்ணிப்பாரு. அவரும் வாழ்த்து தெரிவிக்கல. ஸோ இவங்களுடைய அந்த பிஹேவியர்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் ஆகுது. ஏன்னா சின்ன பையனா இருக்கட்டும், அவர் வந்து சக்சஸ் ஆயிட்டாரு, அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுல என்ன இருக்கு? உங்களுடைய காம்படிட்டரா கூட அவர் இருக்கட்டுமே, பட் அவர் வந்து ஒரு விஷயத்த சாதிச்சிருக்காரு. உங்களால பண்ண முடியாதது அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு ஒரு சின்ன வாழ்த்து சொல்லாமே. அது கூட வந்து சொல்றதுக்கு அவருக்கு என்ன தயக்கம் தெரியல. அவரோட பேரு சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் நான் சொல்ல, யாருன்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் வந்து அப்படியே டோட்டலா மாத்திருச்சு. இங்க இருந்த இருமுனை போட்டியை உடைச்சு பலமுனை போட்டியா மாத்திட்டாரு விஜய் அவர்கள். ஸோ தமிழ்நாடு அரசியல் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு விஜய் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு தான் போகுது. யாரு நான் செக்யூலர் ஓட்டர்ஸை எடுக்க போறாங்க அப்படின்றதான் இங்க கேள்விக்குரிய. ஸோ திமுகவுக்கு இப்ப அரசியல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். தேசிய அரசியல், அவங்க பார்லிமெண்ட்ல யாரை குறி வச்சு எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்னே தெரியல. அதே மாதிரி அசம்பிளி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவுக்கு ஸ்பேஸே கிடையாது, பட் திமுகவுக்கு தாவேகா எதிர்ப்பு அப்படின்ற அளவுல அது போகும். பட் அந்த இடத்துல ஒரு செக் வைக்கிற விதமா வந்து திமுக தலைவர்களை போய் விஜய் அவர்கள் பார்க்கறதுனால ஓட்டர்ஸ் மத்தியில தாவேகாவுக்கான எதிர்ப்பு திமுக கேடர் சிஸ்டத்துக்குள்ள இருந்து வராம அவர் தடுக்கிறாரோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. மேபி அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம். பட் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கடைபிடிச்சாங்க இல்லையா ஒரு பேட்டர்ன், அதை வந்து இவர் கடைபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் வந்து
ஒரு சரியான திமுக எதிர்ப்பா இருக்கும். பட் என்னன்னா அவங்க நிர்வாகிகள் யாராவது அதிமுகவை சேர்ந்தவங்க திமுக விழாக்களுக்கு போனாலே கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. பட் அந்த அளவுக்கு போக வேணாம். பட் ஓரளவு மீடியமான ஒரு திமுக எதிர்ப்பு கண்டிப்பா தேவை. ஏன்னா திமுக ஆதரவு வாக்குகளும் தாவேகாவுக்கு இருக்கு, அதிமுகவோட வாக்குகளும் இருக்கு, அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள். இது ரெண்டுமே இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணணும்ட்டு தான் அவர் இதை பண்றாரு. திமுகலேருந்து வெளியில வந்த அந்த வாக்காளர்களுக்கு ஒரு மாடரேட்டான ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு திமுக தலைவர்களையே வந்து ஒரு மரியாதை நிமித்தமா போய் பாக்குறாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படின்னா திமுக எதிர்ப்பு அரசியலை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். அதாவது அவங்க பண்ண ஸ்கேம்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும், அவங்களுடைய லீடர்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய ஆணவமாலாம் பேசியிருக்காங்க, அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கணும். அண்ட் எம்எல்ஏஸோட ஆக்டிவிட்டிஸ், தாவேகாவோட எம்எல்ஏஸ் வந்து கரெக்டா திமுக அதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா பல தொகுதிகள். இப்ப தாவேகா எம்எல்ஏக்கு இப்ப சென்னையை நீங்க பாத்தீங்கன்னா திமுக தான் ஸ்வீப் பண்ணிச்சு போன எலெக்ஷன்ல. இப்போ தாவேகா அங்க பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ஆனா அந்த இடத்துல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இந்த திமுக எம்எல்ஏக்கள் பண்ண ஊழல் அது எல்லாத்தையுமே வந்து சட்டப்பேரவையில சொல்லி சொல்லி பதிலடி கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு வந்து தாவேகா மேல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். ஸோ இப்படிதான் இந்த பேட்டர்ன் வந்து போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதிமுக எனக்கு தெரிஞ்சு உடையுமான்னு தெரியல. பட் அந்த கட்சி வந்து அவ்வளவுதான், இதுக்கு மேல எதிர்காலம் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. மேபி வருதான்னு பார்ப்போம். ஏன்னா ஸ்பேஸ் இல்லை, அதுக்கு அசம்பிளியில ஸ்பேஸே கிடையாது. திமுக அண்ட் தாவேகா, தாவேகா அண்ட் திமுக இப்படிதான் வந்து மாறி மாறி இந்த ஃபைட்டு போக போகுது. இதுல பிஜேபி மேபி எழும்பி வரலாமே தவிர அதிமுகவுக்கு இதுக்கு மேல ஒரு இது இருக்குமான்னு தெரியல. அந்த லீடர்ஸ்க்கான செல்வாக்கு, ரெட்டலைக்கான செல்வாக்கு, அதுதான் இந்த கட்சியோட ஒரே பலம், இப்ப இருக்கிற பலம். இதுக்கப்புறம் எதுவுமே இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி அதிமுகவுக்கு கொஞ்சம் 1% ஓட்டு தான் இந்த தேர்தலில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 21% தான் இந்த கட்சி எடுத்திருக்கு. அது மோசமான ஒரு டிஃபீட்டு. என்னென்ன ஓட்ஷார் கட்சிகளுக்கு கிடைச்சிருக்கு, எந்தெந்த பகுதிகளில் ஓட்ஷார் மாறி இருக்கு, சீட் ஷேர் மாறி இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இன்னைய தேதிக்கு நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஏன் சில இடங்கள்லாம் தாவேக்கா ஒரு சீட்ல கூட வெற்றி பெறல, ஒரு சில மாவட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, தென்காசிலாம் வந்து நான் கொடுத்த சீட்லாம் பட் அங்கே எங்கேயுமே ஜெயிக்கல, பட் 2வது வந்திருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நாளைக்கு நான் வந்து பப்ளிஷ் பண்றேன். ஸ்ட்ரைக்கிங் ரேட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.